India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அம்மா எழுந்திருச்சு சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலம்மா. அப்பா, அம்மாக்கு மருந்து தீர்ந்து போச்சு, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்களேன். என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. சாப்பாட்டுக்கே பணம் இல்லாம இருக்கிற, மருந்து வாங்க பணம் கேக்குறியா நீ? ரோமா, சங்கர் சித்தப்பா, இன்னுமா அம்மாவுக்கு உடம்பு சரியாகல? அட சங்கர், நீயா? வா உட்கார். அப்புறம் மும்பையில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் விடு. முதல்ல என் பணத்தை எப்ப திருப்பி தருவேன்னு சொல்லு. பணத்தை வாங்காம இங்கிருந்து போக மாட்டேன். இங்க பாரு சங்கர், எங்க வீட்டோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. என் பொண்டாட்டிக்கு டெங்கு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக பணம் இல்லை. பையனை கூட ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டேன். உன்னோட பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் சொல்லு? ஒரு வழி இருக்கு. உன்னுடைய எல்லா பிரச்சனையும் ஒரேடியா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன என்ன வழி? ஒரு நிமிஷமா சொல்லு. சொல்லு சங்கர், வேற ஏதோ வழி இருக்குன்னு சொன்னியே. சொல்றேன். உனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா? அவளை என் கூட மும்பைக்கு அனுப்பிச்சு வச்சிரு. உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். உனக்கு ஏதாவது மூளை குழம்பி போச்சா சங்கர்? உன்னால எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடிஞ்சது? அவன் நான் பெத்த பொண்ணு. சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உன் ஒய்ஃபுக்கு வைத்தியம் பண்ண முடியாம செத்துருவா. அப்புறம் உன் குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? நான் அடுத்த முறை வரும்போது நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணி ஆகணும். நில்லு. இது பாரு ரோமா, சித்தப்பா, நீ மும்பையில வேலை செய்யறியா? என்ன, எனக்கு மும்பைல வேலை கிடைக்குமா? அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இதனால அம்மாக்கு வைத்தியம் பண்ணலாம் இல்லையாப்பா? அவ்வளவு பெரிய ஊர்ல என் பொண்ணு தனியா இருக்கிறது. அங்க இவ்வளவு மாதிரி நிறைய பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. நம்ம கிராமத்துல இருந்து கூட 4-5 பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. கவலைப்படாதீங்க. இது பாரு ரோமா, நாளைக்கு நீ தயாரா இரு. நான் கண்டிப்பா மும்பைக்கு போவோமா. அங்க பணம் கிடைச்சிரும். நான் உங்களை கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்க்கு கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் சோனுக்கு கூட அங்கேயே ஸ்கூல் அட்மிஷன் வாங்கிடலாம். ஓகே, சரி, நான் நாளைக்கு வரேன். போயிட்டு வரேன். ஏன்பா தேவையில்லாம கவலைப்படுற? நீ அழாத, நான் தான் இருக்கேன்ல. உன் குடும்பத்தோட நிலைமை கூடிய சீக்கிரம் மாறப்போகுது. சரி, கொஞ்சம் இரு. இத வச்சுக்க. நீ எதுக்காகவும் அழாத, தைரியமா இரு. இந்த வச்சுக்க. அட குடிப்பா. உன் பொண்ணை சீக்கிரம் வர சொல்லு. கூப்பிடுறேன். அம்மாடி ரோமா. அப்பா தோ வரேன்ப்பா. சோனு, அம்மாவை நல்லா பாத்துக்கணும், சரியா? அக்கா, அந்த ஊர்ல உங்களுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிச்சுன்னா உங்களால ஷாருக் கான் கூட பார்க்க முடியல. கண்டிப்பா பார்க்க முடியும். சீக்கிரம்பா, டைம் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே ஷாருக் கான் கூட ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேனே. கண்டிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமா உங்களையும் அங்க கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நீயே அவர் கூட போட்டோ எடுத்துக்கோ, சரியா? சரி. அம்மா, மும்பைல எல்லாரோட கனவும் நிறைவேறும் சொல்லுவாங்க. நம்ம கனவும் நிறைவேறும். ஜாக்கிரதையா இருமா. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா.
சங்கர் சித்தப்பா தான் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரி போலாமா? வா போலாம். நான் கிளம்புறேன். வா வா வா, டைம் ஆச்சு. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் சோனு. இந்த மாசம் கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கு. பழைய பொண்ணுங்க எல்லாரும் தேஞ்சு போயிட்டாங்க. புது பொண்ணுங்களை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. உன்னுடைய இந்த பேச்சு அக்கா கிட்ட செல்லாது. அக்காவுக்கு தொழில் மட்டும்தான் முக்கியம். உனக்கே தெரியும்ல. நல்லாவே தெரியும் எனக்கு. வாங்க 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 பொண்ணுங்களா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, டைம் ஆச்சு. நீங்க இவங்க கிட்ட தான் வேலை செய்ய போறீங்க. நல்ல பேர் எடுக்கணும், புரியுதா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. பாத்தியா, நீ நினைச்சது நடந்துடுச்சு. வணக்கம் சார். வா சங்கர் வா. என்ன விஷயம் சொல்லு. சார், இந்த பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படுறவங்க, வேலை வேணும், அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுங்க. நீ வந்தாலே அந்த இடம் ரொம்ப அழகாயிடுது. தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்ய தானே நாங்க இருக்கோம். சின்மி, இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. உங்க பேக்கை நீங்க இங்கே வச்சிருங்க, நான் உங்களுக்கு முதல்ல ரூமை காட்டுறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இத பாருங்க, நீங்க எல்லாரும் நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும். போங்க போங்க போங்க. சார், ஏன் கமிஷனை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். எதுக்காக அவசரப்படுற? அது என்னோட பேரு தாமினி, தெரிஞ்சுக்க. நான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத ஒரு தடவை மட்டும்தான் சொல்லுவேன், புரியுதா?
சிமி, இவளுக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு. இவளுக்கு ஸ்பெஷல் டயட்டை கொடு. போ, நீ அங்க போய் நில்லு. நெக்ஸ்ட் பாவேஷ். சிமி, இந்த புது பொண்ணுங்களோட கூட்டத்தை நீ ரொம்ப நல்லா கவனிக்கணும். இவளுங்க தங்க முட்டை இடுற வாத்துங்க. அக்கா, அது வரைக்கும் நான் இவங்களை ரெகுலர் வேலைக்கு கூட்டு போவா? சரி சரி, ஆனா எப்பவும் இவங்க மேல கண்ணு இருக்கட்டும். சரிக்கா. எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அக்கா, நாங்க வேலைக்கு தானே போறோம். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு ஏன் இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க? இது மும்பை. வாங்க. சீக்கிரமா வாங்க. என்ன சார், எப்படி இருந்துச்சு? மறுபடியும் பார்க்கலாம். ஐயா பை. வெல்கம் கேர்ள்ஸ். இன்னைக்கு நீங்க இந்த மசாஜ் பார்லர்ல ஃபர்ஸ்ட் டே வேலை செய்ய போறீங்க. நாங்க இங்க என்ன வேலை செய்ய போறோம்? அட, மசாஜ் பார்லர்ல கஸ்டமருக்கு மசாஜ் பண்ணணும், அவ்வளவுதான். இல்லக்கா, எங்களால இந்த வேலையை செய்ய முடியாது. அதுவும் இல்லாம எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. என்ன தெரியாது? அட, இது என்ன பெரிய விஷயமா? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பீங்க, கவலைப்படாதீங்க. கஸ்டமரை நீங்க சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நீங்க சோனா கிட்டே கேளுங்க. 10 வருஷமா இவ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா, தெரியுமா? அக்கா, வேற எந்த வேலையும் இல்லையா? அட, இந்த வேலையில என்ன தப்பு இருக்கு? நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க, கஸ்டமர் கடவுள் மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செய்யணும், சரியா? இங்க என்ன நடக்குது? நீ பயப்படாத. நம்ம கிராமத்துல மசாஜ் பண்ற ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப புத்திசாலிதான். நீங்க மசாஜ் மட்டும்தான் பண்ணணும், மத்ததெல்லாம் சங்கீதா எல்லாம் சொல்லி கொடுத்துருவா, சரியா? செய்ய செய்ய எல்லா வேலையும் பழகிடும். சங்கீதா, சரி, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. அடடா, தாக்கூர் சார் வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. சிமி, நான் இன்னைக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகணும். நீங்க ரொம்ப சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க சார். இன்னைக்கு புது பொண்ணுங்க என்ட்ரி ஆயிருக்கு. இந்த பொண்ணு கண்டிப்பா சார். ரோமா, சார் கூட உள்ள போ. ரோமா, ஆரம்பி. நல்ல மசாஜ் பண்ணு.
சார் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் பண்ணு. நான் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்ல வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னா? தெளிவா சொல்றேன். அக்கா அவரு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சிமே, என்ன இதெல்லாம்? சாரி சார், இவ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புது பொண்ணுங்க சார், மன்னிச்சிடுங்க. நீங்க உள்ள போங்க சார், நான் 5 நிமிஷத்துல இவளை அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க? இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. ப்ளீஸ் சார், 5 நிமிஷம் ப்ளீஸ். ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கஸ்டமர் கடவுள் மாதிரி சொன்னேன்ல, இவங்களை பாத்துக்கணும் சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு ரொம்ப சேட்டை பண்ற? இந்த வேலையை என்னால செய்ய முடியாது, இதை என்னால பண்ண முடியாது. நீங்க முதல்ல சங்கர் சித்தப்பாவை இங்க வர சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் வேற ஏதாவது வேலையை தேடிக்கிறேன். வேற வேலையா? இவ்வளவு பெரிய ஊர்ல வேற வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? வேலை அதிகமான Dress, மேக்கப், சாப்பாடு, தங்க இடம், இப்படி இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இல்லக்கா, எனக்கு எதுவுமே வேணாம். நான் வீட்டுக்கு போகணும். பாசமா சொன்னா உனக்குலாம் புரியாதுல. இத பார், இவங்க தானே உங்க அம்மா அப்பா, உன் தம்பி சோனு. இவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். புரியுதா? அம்மா அம்மா, நான் போய் எங்க அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேனா இவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க, தெரியுமா உனக்கு? புரிஞ்சுதா? அம்மா அப்பா. இல்லக்கா, என் அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. வாயை மூடிக்கிட்டு நீ உள்ள போ. கஸ்டமர் சொல்றத செய்யணும். போ, கிளம்பு அக்கா, கிளம்பு. போடி, உள்ள போ. உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அதான் இப்படி இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பழக்கமாயிடும். அம்மா, ரோமா, அட தூங்குடி. ஏன் இப்ப எங்க தூக்கத்தை கெடுக்கிற? நான் வீட்டுக்கு போகணும். நான் என் வீட்டுக்கு போகணும். நான் இங்க இருக்க மாட்டேன். ரோமா, ரொம்ப இருட்டாயிருச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாம இங்க இருந்து இப்பவே தப்பிச்சு போயிடலாம். வா. என்னடா ஆச்சு? ஏய், ஏய், எங்கடி போறீங்க? எங்க வர்றீங்க? வாங்கடி. எங்க தப்பிச்சு போவாங்க? வாங்கடி. எங்க கட்டியா? சத்தம் போடாதீங்க, வாய் மூடுங்க. உங்ககிட்ட யாராவது உங்க விருப்பத்தை கேட்டாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. நீங்க எல்லாரும் கேட்டுக்கங்க. நீங்க எல்லாரும் என் கைக்குள்ள இருக்கிற பொம்மைங்க. உங்களை வச்சு நான் எப்ப வேணாலும் விளையாடுவேன். உங்க எல்லாரோட உயிரும் இப்ப என்னோட கைக்குள்ளதான் இருக்கு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்கல்ல, இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்தா இங்க இருக்கிற யாருமே இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணவே மாட்டாங்க. புரியுதா? உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. உள்ள தள்ளி லாக் பண்ணு. இல்ல வேணாம், ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க. நாங்க வீட்டுக்கு போகணும். எங்களை விடுங்க அக்கா, எங்களை விட்டுருங்க அக்கா. நாங்க வீட்டுக்கு போகணும், எங்களை விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும். சாப்பாடும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. நீங்க பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, 4 நாள் இங்க இருந்தீங்கன்னா அந்த ஆசை பறந்து போயிடும். இத பார், நீங்க அழற சத்தம் என் காது வரைக்கும் கேட்கவே கூடாது.
வழி விடுங்க. தண்ணி 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 தண்ணி. ஆஹாஹாஹாஹா. வடாப்பாவ் ரொம்ப நல்லா இருக்கு. வேணுமா? ஆசையா இருக்கா? தருவேன்னு நினைச்சு பார்க்காத. இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். வேணும்னா தூக்கி போடவா? இந்த சாப்பிடு. நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்தை சொல்லணும். உங்க 2 பேரோட உண்மையான தகுதி இதுதான். இந்த இடத்துல தான் நீங்க 2 பேரும் இருக்கணும். இதை எவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்க 2 பேருக்குமே நல்லது. நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே இந்த கூண்டை விட்டு வெளியே வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ கண்டிப்பா சாப்பிட்டாகணும். எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு பசிக்குது. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்றேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எனக்கு பசிக்குது. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி. அஜித், சிமி, மத்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வா. ஏ பொண்ணுங்களா, தண்ணி கொடுங்க ப்ளீஸ். தண்ணி கொடுங்க. வாங்க, வந்து உட்காரு. தண்ணி போதுமா? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் உங்க கண்ணையும் காதையும் திறந்து வச்சு பாத்துக்கங்க, கேட்டுக்கங்க. இங்க இருக்கிற யாராவது எனக்கு எதிரா ஏதாவது செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா உங்க நிலைமையே இப்படிதான் ஆகும். புரிஞ்சதா? எனக்கு எதிரா ஏதாவது செய்வீங்களா? நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க 2 பேரும் பண்ணணும். பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சரி. சிமி, போலீஸ் வந்திருக்கு. பார்லரை ரைட் பண்ண போறாங்க. சீக்கிரம் சங்கீதா, ஃபைல் சேஞ்ச் பண்ணு சீக்கிரம். ஏ பொண்ணுங்களா, எல்லாம் வெளியில வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம். ஏய் சீக்கிரம் வா. நில்லுங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. யாராவது வாயை திறந்து உண்மையை சொன்னீங்கன்னா சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க, இத எல்லாரும் பாத்தீங்களா? நான் இத ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவேன். வீட்ல இருக்கவங்களும் பாப்பாங்க. ராத்திரியோட ராத்திரியா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. புரிஞ்சுதா? ஒரே ஒரு கிளிக் தான். ஒரு கிளிக் பண்ண போதும். இந்த இந்தியா பூரா உங்களை தான் பாப்பாங்க. அமைதியா இருங்க. நீங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு டிராமா பண்ணிட்டீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? என்னாச்சு? கான்ஸ்டபிள், சர்ச் பண்ணுங்க.
உங்களுக்கு இங்க எந்த ஆதரமும் கிடைக்காது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா எங்க பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாருங்க. சரி, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்க. அது இந்த பார்லர்ல சொல்லு என்ன சொல்ல வந்த? இந்த பார்லர்ல நாங்க மசாஜ் மட்டும் தான் பண்றோம். கேட்டிங்களா சார்? இப்ப சந்தோஷமா? இப்போ எதுக்கா எங்க பொண்ணுங்களை அனாவசியமா தொந்தரவு செய்றீங்க? பாத்தீங்களா எவ்வளவு பயந்துருக்காங்கன்னு? எதுக்காக போலீஸ் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? வாங்க. சபாஷ் பொண்ணுங்களா, சூப்பரா சமாளிச்சிங்க. போய் வேலையை பாருங்க. அக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாங்க இப்ப கிளம்பலாமா? அப்படியா? இன்னொரு கஸ்டமரை நீங்க அட்டெண்ட் பண்ணணும். உங்களால 2 நாள் நஷ்டமாயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏய் ரோமா, 4வது நம்பர், நீ 5வது நம்பருக்கு போ. அட என்னாச்சு? அட அக்கா, நீங்களா? என்னாச்சு சிமி? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா. போலீஸ் வந்துச்சு, அதான் நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். நான் அந்த பொண்ணுங்களை பயமுறுத்தி. இதை பார், ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேளு. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் பொண்ணுங்க கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் என்னுடைய புதையல். புரிஞ்சதா? உன்னோட இந்த மசாஜ் பார்லர்லாம் சும்மா டைம் பாஸ் தான் சிமி. என்னோட நிஜமான கேம் 2 நாளைக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். வா வா, எங்க போற? ஏய் சொன்னா கேளு. சிமி அக்கா, ஏய் என்ன பண்ற? ஒண்ணு இதுக்கு பணம் கொடுத்தியா நீ? இல்ல. இவளோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்ல, மதிப்பு தெரியுமா? தெரியாது. நீ இவளோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போறியா? உனக்கு இதுக்கு தகுதி இருக்கா? போ, வெளியே போ. என் டவல்? உன்னோட டவல், உன் தோல் எல்லாத்தையும் உரிச்சிடுவேன், புரியுதா? போங்க. இது உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? உன் கஸ்டமர் உன்னால பாத்துக்க முடியாதா? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும் தெரியுமா? தொழில்ல கவனமா இரு சிமி. என்ன இதெல்லாம்? என்ன பண்ண போறீங்க? இந்த இன்ஜெக்ஷன் போட்டாதான் எல்லாமே ஈஸியா இருக்கும். சோ ரோமா கிட்ட இருந்து இத ஆரம்பிக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் அக்கா. சோனா, வேணாம் 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 அக்கா, விட்டுருங்க. வேணாம் அக்கா, அக்கா வேணாம் அக்கா. நான் இவனுக்காக 1 லட்சம் தர்றேன். 2 லட்சம். 3 lakhs. 4 lakhs. 4 லட்சம் ஒரு தரம். 4 லட்சம் 2 தரம். 4 லட்சம் 3 தரம்.
4 lakhs. 7 lakh. Congratulations, Agarwal sir. இன்னைக்கு நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. தீபாவளி நல்லா கொண்டாடலாம். மறுபடியும் ஒரு தடவை கொண்டாடுற நிலைமை வரும். எப்படி? இவ்வளவு சீக்கிரம் அத்தனை பொண்ணுங்க எங்க இருந்து வருவாங்க? புது பொண்ணுங்கெல்லாம் தேவையே இல்லை. ஒரு டாக்டரை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவன் பொண்ணுங்களுக்கு சர்ஜரி பண்றானா. மறுபடியும் நாம இந்த பொண்ணுங்களை வச்சு இன்னொரு வாட்டி தீபாவளியை கொண்டாடலாம். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீயும் என் கூட இருந்து தொழில் எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கிட்ட. காஜல், அடடா, இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு? கவலைப்படாதீங்க, நான் பார்க்குறேன். இந்த பொண்ணு ரொம்ப பலவீனமா இருக்கா. ட்ரக்ஸ் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனதுனால ரொம்ப வீக்கா இருக்கா. இவளுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது. ராசி இல்லாதவ. மத்தவங்களுக்கெல்லாம் பண்ணல. 100%. இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆகணும். ரொம்ப நன்றி, நீங்க போங்க. இந்த பொண்ணு செல்லாத காசா இருக்கா? நாம பண்ற தொழில்ல செல்லாத காசை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இல்ல இல்ல, எனக்கு சாக விருப்பம் இல்ல. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். வேணாம். காஜல், காஜல் இல்ல. காஜல், எதுக்காக காஜல் இப்படி பண்றீங்க? என்ன உன்னையும் இப்படி பண்ணணுமா? இவ பாடியை எங்காவது புதைச்சிட சொல்லு. வழி விடுங்க. ஏன்னா தாமனே, எதுவும் இல்லாம எங்களை அனுப்பிட போறியா? இல்ல இல்ல, எனக்கு தேவையானதை நீ சீக்கிரம் ரெடி பண்ண. ஏய் சிம்மி, இங்க வா. சொல்லுங்க. இத பாருங்க சுக்லா சார், நீங்க போய் சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன பேசுறீங்கக்கா? பார்லர் ஓபன் பண்ணும்போதே இந்த மாதிரி டீல் எல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. ஓ, நீங்க பாரு சிமி, மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் நீயும் தெரிஞ்சுக்க. புரிஞ்சதா? இப்படி தான் நீயும் எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. இதை பார், பிஸ்னஸில் கொஞ்சமாக உனக்கு பங்கு கொடுத்தேங்கிறதுக்காக ஓ மதிப்பு மரியாதை எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறியா? கூட்டிட்டு போங்க. வா.
பிசினஸ்ல கொஞ்சமா உனக்கு பங்கு கொடுத்தேங்கிறதுக்காக உன் மதிப்பு மரியாதை எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறியா? நிறைய பொண்ணுங்க கூட நான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி இருக்கேன். ஆனா உனக்கு மட்டும் கொஞ்சம் கூட பயமே இல்லை. எதுக்காக பயப்படணும்? எனக்கு ஒன்றும் இது ஃபர்ஸ்ட் கிடையாதே. அப்படின்னா தாமினி என்ன ஏமாத்திருக்காளா? புது பொருள் அனுப்புறேன்னு பழைய பொருள் அனுப்புறியா? என்ன பேசுற நீ? என் பணத்தை எடு. சட்டா சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். போதும் தாமினி, வீணா போய் சொல்லாத. அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவளே சொன்னாளா? எங்க இருக்கா அவ? அவளை கூட்டிட்டு வா. மேடம், மேல எந்த பொண்ணும் இல்ல. யாரும் இல்லையா? ஹலோ சங்கர் சித்தப்பா, நான் ரோமா. தேங்க்யூ. இத பாருமா, நீ என் வீட்டுக்கு வந்துட்டல்ல. இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் தான் இருக்கல்ல. நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. சாப்பிடு. சரி, நீ ரொம்ப களைப்பா இருப்ப, அப்புறமா சாப்பிடு. கொஞ்ச நேரம் தூங்கு. நாளைக்கு உன்னோட ஊருக்கு போயிடலாம். ஓகே? தூங்குமா, தூங்கு, நல்லா தூங்கு. எதை பத்தியும் கவலைப்படாத. ஹலோ பவேஷ், நான் தான் பேசுறேன். ரோமா போலீஸ் கிட்ட போகல, நேரா என்ன பார்க்க தான் வந்திருக்கான். இதுக்கப்புறம் இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னா எனக்கு தனியா பணம் கொடுக்கணும். நீங்க நான் கேட்குற பணத்தை கொடுத்து தான் ஆகணும். சரியா? வாங்க வாங்க. எனக்கு உன் மேல முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு உறுதியாயிடுச்சு. நீ எதுக்காக என்னோட வாழ்க்கையை அழிச்ச? தேவையில்லாம ஏன் பேசுற? பணத்துக்காக தான் எல்லாம் பண்ண. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. உங்க அப்பங்கிட்ட சொலையா பணத்தை கொடுத்துட்டு தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். போய் இது உண்மை. உனக்கு தான் இப்ப உண்மை என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சுல்ல? என்கிட்ட நீ எதுக்காக வெக்கப்படணும்? வா, கொஞ்ச நேரம் தனியா. இல்ல இல்ல, கொஞ்ச நேரம், ஒரே ஒரு முத்தம். வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இப்படிலாம் பண்ணாத. சொன்னா கேளு. தயவு செஞ்சு என்ன விட்டு. வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாத. நீ எதுக்கு இப்படி பண்ண? சங்கரை சாகடிச்சிட்ட. நீ எதுக்கு அப்படி பண்ண? சங்கரைய சாகடிச்சிட்ட? ஒண்ணு இவள முதல்ல லாக் பண்ணு. அந்த சங்கர் நம்ம ஆளாச்சே. இந்த பொண்ணு அவனையே சாகடிச்சிட்டா. இந்த பொண்ணு நம்ம எல்லாருக்குமே ஆபத்தா இருக்கா. பாவேஷ், இந்த பொண்ணையும் மத்த எல்லா பொண்ணுகளையும் துபாய் அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணு. சரிங்கக்கா. நம்மள துபாய்க்கு கூட்டிட்டு போறாங்களா? என்னது, துபாய்க்கா? நம்ம அந்த ஊருக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னைக்குமே விடுதலை கிடைக்காது. இப்ப நாம என்ன பண்றது? கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணலாம். அக்கா, நீ என்ன பண்ற? ப்ளீஸ், கடைசியா எங்களுக்கு ஒரு வாட்டி உதவி செய். எங்களால தப்பிக்க முடியும். அக்கா, கதவை திறங்க. என்ன ஆச்சு? அக்கா, பாத்தீங்களா? கதவை உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கதவை திறங்க. எதுக்காக இப்ப கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க? அஜித், இங்க வா, கதவை திற.
என்ன பண்றீங்க? என்ன விடுன்னு சொல்றேன்ல. ரோமா, அம்மா, ரோமா, நீ நல்லா இருக்கல்லம்மா? சிமி, நீ? நான் தான் இவங்களை வர சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தான் அந்த 2 பேரும், தாமினி அப்புறம் பாவேஷ். கடந்த பல வருஷமாவே அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்கள ஒருத்தி தான். கொஞ்சம் கொஞ்சமா நான் இவங்கள மாதிரியே மாறிட்டேன். இவங்க பண்ண கொடுமையெல்லாம் நானும் சேர்ந்து பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. சுனேரி என் கூட தான் இருப்பா. உன்ன மாதிரி ஆளால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை தர முடியாது. நல்லா அவளை வளர்க்கவும் முடியாது. நான் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர, ஆனா என் பொண்ணு உன் கூட அனுப்பி வைக்கவே மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு சுனேரிய நீ ஒரேடியா மறந்துடு. என் பொண்ணு கிட்ட எனக்கு எதிரா ஏத்தி விடுறத முதல்ல நிறுத்து. இங்க பாரு பாரு பாரு. நீ யார் இருக்க விரும்புற? அப்பா சொல்லுமா, சொல்லுடா கண்ணா, சொல்லு. யார் கூட நீ இருக்க விரும்புற? சொல்லு சுனேரி, சொல்லு. நான் மம்மியோட தான் இருப்பேன்னு சொல்லு. அப்பா கூட. மம்மி கூட சொல்லு. அப்பா கூட இருக்கணும். மம்மி. வீடு அது எப்படி விடுறது? அப்படி இல்ல பண்ணாதப்பா. மம்மி கதவை தரங்க. சுனேரி வந்துட்டா. அவ நம்மள பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அமைதியாரு. நீ போய் கதவை தர, நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்னாச்சுமா? மம்மி உங்க ரூம்ல இருந்து ஏதோ குரல் கேட்டுது. குரல் கேட்டுதா? ஏன் ரூம்ல இருந்தா? எனக்கு தெரியல மம்மி, யாரோ 2 பேர் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சுனேரி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். வேத், நீ வெளியே வா. என்னால இனிமே யாருக்கும் தெரியாம சந்திக்க முடியாது. நாம சுனேரி கிட்ட நம்மளை பத்தி சொல்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத. நீ என்னாலதான் உன் புருஷனுக்கு டிவோர்ஸ் கொடுத்த விஷயம் அவளுக்கு என்னைக்கும் தெரியக்கூடாது. குட் மார்னிங். குட் மார்னிங் மாம். வா வா, டிஃபன் சாப்பிடு. பயங்கரமா பசிக்குது. என்னாச்சு மாம், நீங்க டிஃபன் சாப்பிடலையா? சுனேரி, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சுமா? ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? உனக்கு இது புரியுமான்னு தான் தெரியல. மாம், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு.
இப்போவே என்ன குழந்தை மாதிரி நினைச்சா எப்படி? இல்லம்மா, வாழ்க்கை ரொம்ப பெருசு. அதோட ஒரு பொம்பளைக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை தனியா வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம். எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாம், இது நல்ல விஷயம் தானே. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். நிஜமாவா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நான் வேற தேவையில்லாம பயந்துட்டு இருந்தேன். அவர் பேர் வேது. கல்யாணம்னா எனக்கு எவ்வளவு பயம்னு உனக்கே தெரியும்ல. ஆனா நாம 6 மாசமோ 1 வருஷமோ அவரோட இருந்து அவரு எல்லாம் நல்லபடியா நடந்தா, அவரு உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா, அதுக்கப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். மாம், நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிற உரிமைலாம் இருக்கு. அப்பா உங்களுக்கு அப்படி செஞ்சது நல்லா இல்ல. அதோட உங்களுக்கு அப்ப கிடைக்காத சந்தோஷம்லாம் இப்ப கிடைக்கலாம்ல. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கலாம்ல? எஸ் மாம். ஹலோ ஆண்டி. ஹலோ பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ காலேஜுக்கு வர ஐடியா இல்லையா? லேட் ஆயிடுச்சு. என்ன போற? டிஃபன் யார் சாப்பிடுறது? அம்மா லேட் ஆயிடுச்சு, நான் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஓகே பை. பை. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். உள்ள மசாஜ் போயிட்டு இருக்கு. எந்த மசாஜ்? நார்மல் மசாஜா இல்ல காஸ்ட்லி மசாஜா? அதெல்லாம் எங்க, இப்ப நார்மல் தான் போயிட்டு இருக்கு. சரி, இங்க பாரு. நான் என் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதோட அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா. இன்னையில இருந்து நீ என் கூட என் வீட்ல இருக்க போற. பிரமாதம் டியர். எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? சுமார். டேய் குர்ரா, சொல்லு, எப்ப பணத்தை தருவ? சொல்லு. நீங்க துப்பாக்கியை வெளியே எடுத்தாதானே அவன் பேசுவான். வாவ், வாட் a பாயிண்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தாமா. ராஜாண்ணே, நான் உங்க மொத்த பணத்தையும் கொடுத்துருவேன். இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க. அப்படியா? டேய், முதல்ல கல்லாவை செக் பண்றேன். அதுல எவ்வளவு இருக்குன்னு பாரு. சரி, பாக்குறேன். எவ்வளவு இருக்கு? 25,000 இருக்குண்ணா. வச்சுக்க, இது வட்டி. மொத்த அசலையும் கொடுக்க உனக்கு 1 மாசம் டைம் தரேன். 1 மாசம் முடிஞ்சு 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆனா கூட உங்க 2 பேரையும் கொன்னு பரலோகம் அனுப்பி வச்சிருக்க. ஜாக்கிரதை. உங்க வீடு சொத்தெல்லாம் இருக்கே, அது எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். புரியுதா? வாடா டேய். வேதி 25 லட்சத்தை எப்படி அடைக்கிறது? பிசினஸ் இப்ப ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. ஒரு மசாஜுக்கு 2000 தானே கிடைக்குது. ஆனா அதே இடத்துல கஸ்டமரோட மசாஜ் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆயிடுச்சுன்னா 20,000.
ஏன் அதுக்கு மேலேயும் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே பொண்ணுங்களை மட்டும்தான். இப்பெல்லாம் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ரைடுன்னு ரைடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி சர்வீஸ் நிப்பாட்டி வைக்க வேண்டியதா இருக்கு. வேத், நாம தொழில் ஆரம்பிச்சே ஆகணும். உடம்ப விற்க தயாரா இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நீ பேசிதான் ஆகணும். அப்பதான் ஒரு மாசத்துக்குள்ள 25 லட்சத்தை சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா இந்த வீட்டை விற்க வேண்டியதா இருக்கும். நம்ம நடு ரோட்டுக்கு வந்துருவோம். ஹாய் மாம். சொன்னீங்க பார், இவர் தான் வேத். இவரை பத்தி நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இன்னையில இருந்து இவர் நம்ம கூட தான் இருப்பாரு. ஓ ஹாய். ஹாய் சுனேரி. மாம், குட் சாய்ஸ். ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்புறம் பேசலாம். இன்னைக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப மூட் அவுட்டா இருக்குப்பா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நீ மசாஜ் பண்றது மட்டும் பணம் கொடுக்கலாமா? முழுசா 20,000 பே பண்ணிருக்கேன். சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பணம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி சர்வீஸும் சூப்பரா இருக்கும். ஓ, அப்படியா? ஒரு வாரம் ஆயிருக்கு. எவ்வளவு சேர்ந்திருக்கு? 2 லட்சம் தான் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்குள்ள 25 லட்ச ரூபாய் சேர்க்கணும் ஐயா. எப்படி முடியும்? நான் அன்னைக்கு நிறைய பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன். பிசினஸ் மேன், மினிஸ்டர்ஸ், இப்படி எல்லாரையும் புடி. அவங்களுக்கு 5-10 லட்சம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ சொல்றது சரிதான். நான் ஏதாவது முயற்சி பண்றேன். ஹலோ சார், வெல்கம் டு லவ்லி மசாஜ் பார்லர். உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது என்ன மசாஜ் வேணும்? உங்ககிட்ட என்னெல்லாம் மசாஜ் இருக்கு மேடம்? எங்ககிட்ட வந்து ஃபுட் மசாஜ், ஹெட் மசாஜ், பேக் மசாஜ் அண்ட் பாடி மசாஜ். அந்த மசாஜ் இருக்கா? போட்டோஸை காட்டுங்க. $50,000 விட காஸ்ட்லியா எதுவுமே இல்லையா? சார், இப்போதைக்கு இதான் இருக்கு. நீங்க வரீங்களா? நான் 1 லட்ச ரூபாய் தரேன். சார், இவங்க இந்த வேலையை செய்யறதில்ல. நீங்க இதில் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். சரி, 50,000 ரூபாயில பெஸ்டா கொடு. சரி சார், நீங்க என் கூட வாங்க. நீங்க 3ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க, நான் அனுப்புறேன். நேஹா, எஸ் மேடம். ரூம் நம்பர் 3க்கு போயிடு. ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க ராஜாண்ண. அண்ணா, நான் நிஜமாவே உங்களுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொடுக்காம நான் எங்க போற சொல்லுங்க. நிச்சயமா அண்ணா, கண்டிப்பா ஒரு மாசத்துக்குள்ள உங்க கடனை நான் அடைச்சிருவேன். சரி, பாக்குறேண்ணே. என்ன சொல்றான்? என்னத்த சொல்ல போறான்? 25 லட்சத்தை பத்தி தான் கேக்குறான். ஒரு மாசத்துக்குள்ள பணம் கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியல.
வேத் இந்த முறையும் நீங்க குயினை கொண்டு போயிட்டீங்க. குயினும் எனக்கு தான், பிரின்சஸும் எனக்கு தான். மாம் நீங்களா? ஹே, நீ இன்னுமா தூங்கல? இந்த ராத்திரில நீ இங்க என்ன பண்ற வேத்? எனக்கு தூக்கமே வரல. தண்ணி குடிக்கலான்னு வந்தா அங்க சுனேரிய பார்த்தேன். பேசிக்கிட்டே இருந்தோம், அப்புறம் கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியா? சுனேரி, உனக்கு வேத பிடிச்சிருக்கா? மாம், வேத் சார் ரொம்ப ஸ்மார்ட் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேத் சாரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? கேரம் போர்டில் அவர் என்ன 2 தடவை தோக்கடிச்சிட்டாரு. நீ வேசார் நீ ஏன் கூப்பிடுற? அப்பான்னு கூப்பிடு. மாம், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிடுறேன். அது மட்டும் இல்லாம அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் ஏஜ் ஆகலையே. வெல் சார். அப்படியா? எனக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் வா. உன் மம்மி கோவப்பட்டுட்டாங்க. சரி, அவங்க மூட எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது சரி, உன் மாடலிங் பிக்சர்ஸ் நீ மாடலிங் ஏஜென்ட் கிட்ட அனுப்பணும்னு சொன்னல, அது என்கிட்ட கொடு, நானும் ஃபார்வர்ட் பண்றேன். எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. உன்னுடைய பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. யார் கிளிக் பண்ணது? சோனு, என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? சிச்சி இல்ல, அவன் என் ஃப்ரெண்டு. நல்ல விஷயம்தான். சரி, நீ எனக்கு இதை சென்ட் பண்ணு, நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். சரி, இப்போ நான் உள்ள போறேன். குட் நைட். குட் நைட். வேத், இங்க என்ன நடக்குது? என்ன சொல்ல வர லவ்லி? என்ன சொல்ல வர்றேன்னா என்ன அர்த்தம்? நடு ராத்திரியில சுனேரி கூட என்ன? ஏன்? ஐயோ, நீ ஏன் கண்டதை போட்டு குழப்பிக்கிற? அவ சின்ன பொண்ணு, ஏன் இப்படி கேவலமா யோசிக்கிற? இங்க பாரு, எனக்கு அவளுக்கு நல்ல செட் ஆயிடுச்சுனா உனக்கும் நல்லது தானே. நானும் உன் கூட சந்தோஷமா இருப்பேன். அண்ட் சுனேரி நம்ம கூட சந்தோஷமா இருப்பா. இதுக்காக தான் நான் அவ கூட கொஞ்சம் டியூனிங்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லப்பா. நீ அவளை விட்டு விலகிரு. ரொம்ப எல்லாம் டியூனிங் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. அவளை விட்டு நான் விலகியே இருக்கிறேன். ஓகே, சரி, இந்த பேச்செல்லாம் விடு, நான் சொல்றத கேளு. நான் நம்ம பார்லர் இருக்க அழகான பொண்ணுங்களை சூஸ் பண்ணிருக்கேன். இனிமே பாரு, நாளையில இருந்து நம்ம பார்லர் பிரமாதமா நடக்கும். இது நல்ல விஷயம் தான். சீக்கிரமா நம்ம கடலாம் அடைஞ்சா போதும். ஹே, எல்லாம் சரியாயிடும். இனிமே நீ கவலைப்படாம தூங்க. குட் நைட். குட் நைட். மாம், இன்னைக்கு நீங்க என்ன டிஃபன் சாப்பிட கூப்பிடவே இல்லையே. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா ராத்திரி நீ லேட்டா தூங்குனல. நேத்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப காலேஜ்க்கும் லேட் ஆகுது. சோனுவும் என்ன கூட்டிட்டு போக வரல. வெயிட் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? கண்டிப்பா நான் டிராப் பண்றேன். சரி, நான் ஸ்ட்ரைட்டா பார்லருக்கு வந்துறேன். ஓகே, பாய். பாய் மா. கம் ஆன். காலையிலேருந்து ஒரு கஸ்டமர் கூட வரல. இப்படியே போனா என்ன பண்றது? டென்ஷன் ஆகுது. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். அட,
நல்லவேளை நீ வந்துட்ட. நான் கிளம்பலான்னு இருந்தேன். சில பேர்கிட்ட செட்டிங் பண்ணியிருக்கேன் ஹை ப்ரொஃபைல் கஸ்டமரோட லீடுக்காக. நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இங்க பாரு, ஒரு ஆள் இங்க ஆல்பம் கேட்டு வருவான். கொட்டாரி சார்னு இந்த ஊரோட ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அவரோட ஆள் தான். சரியா? ரொம்ப கவனமா டீல் பண்ணி எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. என்ன மேடம் இது? அவர் கொஞ்சம் கூட உங்களை மதிக்கிறதே இல்ல. ஒருவேளை அவருக்கு வேற யாரையாவது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்ன? ஷட் அப். உள்ள போய் வேலைய பார். ஹலோ சார். ஹலோ. மெனு கார்டு எங்க இருக்கு? என்ன? அதுதான், அது பொண்ணுங்களுடைய ரேட் கார்டு, போட்டோஸோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்ல? ஓ, இந்தாங்க. யாரை பிடிச்சிருக்கோ அவளோட போட்டோவை நான் ஃபோனில் அனுப்பி வைக்கிறேன். ரெடியா வச்சுக்கோ. கோட்டாரி சார் இங்க வருவாரு. சரி. இது ரெண்டு ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much வேத் சார். வெல்கம். உன்னுடைய அழகான பிக்சர்ஸ் ஒன்னு ரெண்டாவது ஃப்ரேம் பண்ணலாம்னு தோணுச்சு. Thank you so much. வேத், இங்க என்ன நடக்குது? ஒருவேளை அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் செட் பண்ணனும்னு என்ன இருக்கா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா லவ்லி? நான் அவளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன புரிய வச்சதுனால அவ உள்ள ஓடுனா? இங்க பாரு, அவளுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்படி அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும். நான் ஒன்ன மட்டும்தான் காதலிக்கிறேன், ஒன்ன மட்டும்தான். அண்ட் சுனேரிய நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துல பாத்துக்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் பொண்ணு சக்காலத்தியாக பாக்குறியா? மாம், நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியமா? நீ தான் என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்கடி. அவ்வளவு பெரியவளாயிட்டியா? நான் காதலிக்கிற ஒருத்தரை ராத்திரி முழுக்க ஒரு ரூம்ல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்படி என்னதான் பண்ணணும்னு நினைச்சேன். மாம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னையா சந்தேகப்படுறீங்க? நான் உங்க பொண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. நான் பாட்டு வேத் சார்னு சொல்லாத, அப்பான்னு கூப்பிடு. உன் வாயில இருந்து வரல மாம், எனக்கு தெரியும். ஆனா இங்க பார், நான் இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை செட்டில் பண்ணிருக்கேன். உன்னுடைய அப்பன் தான் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணான். ஆனா நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க கூட நான் வந்தது ரொம்ப பெரிய தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன பத்தி இவ்வளவு கேவலமாவா யோசிப்பீங்க? இவ்வளவு அசிங்கமா யோசிப்பீங்களா? நான் எதுக்குமா உங்க வாழ்க்கையை கெடுக்க போறேன்? நான் நீங்க சொன்னதுக்காக அப்பா கிட்ட 3 வருஷமா பேசாம இருந்தேன். ஆனா நான் அப்பா தப்பு, நீங்க தான் கரெக்ட்னு யோசிச்சேன். எனக்கு இப்பதாம்மா புரியுது. கண்டிப்பா அப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. எல்லா தப்பும் உங்களோட தான். நீங்க தான் எல்லா தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீ இப்போ என்னையே குறை சொல்றியாடி? நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன். Thank you so much mom. Thank you. ஆனா இனிமே நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நான் என் அப்பா கிட்டே போயிடுறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நடக்கட்டும். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. மாம், நீ யாருக்கும் ஃபோன் பண்ண கூடாது. நீ இங்கே தான் இருந்தாகணும். மாம், மாம் ப்ளீஸ் என் ஃபோனை திருப்பி கொடுங்க. மாம், என் ஃபோனை கொடுங்க ப்ளீஸ். மாம், மாம். என்னாச்சு? நான் என் அப்பா கிட்டே போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன? நீ என்ன சொல்ற?
ஹலோ ஹலோ, எங்க கொட்டாரி சாருக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அந்த பொண்ணோட போட்டோ போய் அனுப்பி வைக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. சரி. கோட்டாரி சாருக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கான். 5 லட்சம் தர தயாரா இருக்காரா? நல்லது. சுனேரி போட்டோ இதுல எப்படி வந்தது? தெரியல, சோனியா ஏதாவது தெரியாம போட்டிருப்பாங்க. சோனியா எதுக்கு இதுல போடணும்? இங்க பாரு லவ்லி, நாம ரொம்ப பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிக்கணும். சுனேரிக்கு உன் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லை. அது இந்நேரத்துக்கு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும் இல்ல? இந்நேரம் யோசிச்சு பாரு, இந்த ஆளை அம்மாக்கு ரொம்ப பிடிச்சவர்னு தெரிஞ்சிருந்து கூட அவனை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றானா? அவ கெட்ட பொண்ணா தானே இருக்கணும். இங்க பாரு லவ்லி, சுனேரி எப்படி இருந்தாலும் அவ அப்பா கூட பொருணை மிரட்டிக்கிட்டு இருக்கால. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர் கூட போயிடுவா. ஆனா இந்த ஒரு கஸ்டமருக்கு 5 லட்சம். இந்த மாதிரி 5 கஸ்டமர் நமக்கு கிடைச்சா போதும், நம்ம மொத்த கடனும் உடனே தீர்ந்துரும். லவ்லி, ஐ லவ் யூ. உன்னை நான் உயிருக்குயிர காதலிக்கிறேன். உன்னை வேணா உன் பொண்ணு கைவிடலாம், ஆனா நான் விட மாட்டேன். நீ எதையும் செய்யலனா கூட அவ கண்டிப்பா அவளோட அப்பா கூட போயிடுவா. ஏன்னா அவ நன்றி கட்டவ. அவளை தவிர வேற எதுவுமே அவ யோசிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அவளை பத்தி யோசிச்சு உன் மனசை குழப்பிக்கிற? இனிமே நீயும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். உன் வீடு, உன் பிசினஸ், உன் ஃபியூச்சர் பத்தி யோசி. ஹலோ கோட்டாரி சார், வெல்கம். ஹலோ. ஹலோ. பொண்ணு ரெடியா? ரெடியா இருக்கா சார்? லவ்லி, நீ சுனேரியை கூட்டிட்டு வா. வாங்க சார். வாங்க. மம்மி, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? லவ்லி, நீ கவுண்டர்ல போய் உட்கார, சரியா? ஓகேவா சார்? உங்களுக்கு ஆம்பியன்ஸ் ஓகே தானே? வா வா. டோன்ட் வரி, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு தெரியுமா, நீ போட்டோல எவ்வளவு அழகா இருந்தியோ அதை விட நேர்ல சூப்பரா அழகா இருக்கிற. இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? உனக்காக நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். வா வா, படு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன விட்டுருங்க. படுத்துக்கம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாதம்மா. என்ன விட்டுருங்க, நான் ப்ளீஸ். இருக்கேன்ல. என்னையா பொண்ணு அனுப்புன? என்ன அடிச்சுட்டு ஓடிட்டாவ. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
எங்க தப்பிச்சு ஓடுவான்? ராஜாண்ணா, இவன் ஏன் பதட்டமா ஓடி வரா? விடுங்க சொல்லல, விடுங்க. உள்ள ஏறு, உள்ள போ. நல்ல வேலை கிடைச்சிட்டா. நல்லா தூங்குமா. ஏன்னா நீ முழிச்சிட்டு இருந்தா ரொம்ப ஆபத்து எங்களுக்கு தான். ஹலோ சார். சார் ப்ளீஸ் இந்த முறை என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. அதை விட நல்ல பொண்ணா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். என்ன அடிச்சுட்டு ஓடுனால அவளுக்கு நான் பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். சரியா? சரி சார், பொண்ணு ரெடியா இருக்கா? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, வீட்டுக்கே வந்துருங்க. சேஃபாவும் இருக்கும். நான் உங்களுக்கு அட்ரஸ் SMS பண்றேன். போய் பாரு. போய் யாருன்னு பாரு. ஆண்டி, சுனீரை யாரோ கார்ல கடத்திட்டு போறாங்க ஆண்டி. நான் அவங்களை என் கண்ணால பார்த்தேன். நீங்க என் கூட வாங்க ஆண்டி, ப்ளீஸ். என்ன உளர்ற? ஆமா, என் கண்ணு முன்னாடி யாரோ அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க ஆண்டி, ப்ளீஸ். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சுனேரி அவ ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. என்னது? ஆமா. இல்ல, நான் அவளை பார்க்கணும். நீ பார்க்கணுமா? ஆமா. சரி வா வா வா. பாத்தியா? பாத்துட்டல. பாவம், இன்னைக்கு அவளுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை. என்ன அடிச்சிட்டு வர்றியா? என்னைய அடிச்சிட்டு வர்றியா? இப்ப பாருடி. வா வா. ப்ளீஸ் என்ன போக விடு. ப்ளீஸ் என்ன விட்டு. இதுல 5 லட்ச ரூபாய் இருக்கு. நான் அந்த பொண்ணுக்கு நல்லா பாடத்தை சொல்லி கொடுத்துட்டேன். இங்க பார், நாளைக்கு என்னோட சேர்மன் சார் வராரு. அவருக்கும் இந்த பொண்ணு தான் வேணும். சரிங்க கொட்டாரி சார், பாத்துக்கலாம். எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கணும். சரி லவ்லி, நான் கிளம்புறேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போற? மறந்துட்டியா?
ராஜா அண்ணனுக்கு பணத்தை கொடுக்கணும்ல? இப்பவா? என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு வரேன். டேய் குரு, இன்னும் என்னோட ஆளை காணோம். அவனை பாஸ் அதோ வந்துட்டாரு. ராஜா அண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேலை முடிஞ்சிருச்சா தம்பி? ஆயிடுச்சுண்ணே. கொட்டாரி வந்தான், 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அண்ணன், நீங்க கடன் கொடுத்த மாதிரி என்னமா ஆக்ட் பண்ணீங்க? ஆனா என்னை விட நீ தான் தம்பி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. அம்மா பொண்ணு 2 பேரையும் மடக்கிட்டிய. சரி, நல்லதா போச்சு. இன்னைக்கு அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணை தொழிலுக்கு கொண்டு வந்திருக்க. நாளைக்கு அம்மாவையும் தொழிலுக்கு கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்காலையும் பணம் பொறல போது பாரு. கரெக்டா சொன்னீங்கண்ணே, கரெக்டா சொன்னீங்க. இந்தாங்க 1 லட்சம் உங்களுடைய பங்கு. இது உனக்கு கம்மியா தெரியல? இது அதிகண்ணே. போ பாருங்க, பணம் கொட்டும், என்ன கூட முடியாது. சரி, பரவாயில்ல, விடு, இருக்கட்டும். சுனேரி, இங்க பாரு. சுனேரி, நீ முதல்ல சாப்பிடுமா. உனக்குள்ள ஓடுறது உன் அப்பனோட ரத்தம் தானே? அதனால நீ என்னைக்கு எனக்கு சொந்தமாக முடியாது. உன்னுடைய அப்பனும் என்னை ஏமாத்தினான். இப்ப நீ என்னை ஏமாத்திடுவ, எனக்கு நல்லா தெரியும்டி. ஆனா நீ ஆடுற ஆட்டம் இருக்கே, இதெல்லாம் இங்க நடக்காது. உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். பாப், பாப், ப்ளீஸ் பாப். பாப், 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 ப்ளீஸ் என்னை இப்படிலாம் செய்யாதீங்க. ப்ளீஸ் கதவை தரங்க. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? பாப், பாப், ப்ளீஸ் ப்ளீஸ் கதவை தரங்க. கொட்டாரி வந்தான், 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அண்ணன், நீங்க கடன் கொடுத்த மாதிரி என்னமா ஆக்ட் பண்ணீங்க? ஆனா என்னை விட நீ தான் தம்பி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. அம்மா பொண்ணு 2 பேரையும் மடக்கிட்டிய. லவ்லி, இவருதான் அவர் சொன்னவர். சுனேரி கிட்ட இவரை கூட்டிட்டு போ. பேமெண்ட்டை மொத்தமா அட்வான்ஸா கொடுத்துட்டாரு. நீ கூட்டிட்டு போ, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, இன்ஜெக்ஷன் போட்டியா? கிரேட். வாங்க சார், வாங்க. ஹலோ. என்ஜாய் சார். ஓகே, நல்ல காரியத்தை ஏன் லேட் பண்ணணும்? யா, ஓகே. இன்னைக்கு ராத்திரி மறக்க முடியாத ஒரு ராத்திரியா இருக்க போகுது. நீ செம்ம அழகா இருக்கடி. உன் அழகுக்கு
1 லட்சம் அதிகமாவே தரேன்டி. கான்ஸ்டபிள், இவளை எடுத்துட்டு போங்க. போடா. எங்க அவங்கள கூட்டிட்டு போறீங்க? வாங்க. என்ன பண்றீங்க? அவங்களுக்கு பணம் கொடுத்து தான் நான் இங்க வந்திருக்கேன். பணம் கொடுத்தா என்ன? இது சட்டப்படி குற்றம். அதுவும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம தொடருது. இது ரேப் கேஸ் ஆயிடும். புரிஞ்சுதா? கான்ஸ்டபிள், எடுத்துட்டு வாங்க. சார், இங்க நடக்கிறத பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நிமிஷம். கொட்டாரி வந்தா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அண்ணன், நீங்க கடன் கொடுத்த மாதிரி என்னமா ஆக்ட் பண்ணீங்க? ஆனா என்னை விட நீதான் தம்பி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. அம்மா பொண்ணு 2 பேரையும் மடக்கிட்டியே. சரி, நல்லதா போச்சு. இன்னைக்கு அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணை தொழிலுக்கு கொண்டு வந்திருக்க. நாளைக்கு அம்மாவையும் தொழிலுக்கு கொண்டு வந்துரு. நீ எவ்வளவு பெரிய கேம் விளையாடி இருக்க. உன்னை என்ன சொல்றது? எல்லாம் ஏன் தப்புதான். உன்ன மாதிரி ஆளுக்கிட்ட இருந்து என் பொண்ணையும் காப்பாத்தி இருக்கணும், என்னையும் காப்பாத்தி இருக்கணும். ஆனா நானே என்ன நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் தான் என் பொண்ணை இந்த பாழங்கணத்துல தள்ளுனேன். இவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியோ அதை விட பெரிய குற்றவாளி நான் தான். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் கர். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். தேங்க்யூ so much சோனு. இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தது. சுனேரிய அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுரு. அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே, ஐ வில்.